வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து ப்ரானிக் ஹீலிங் அதை பற்றி பேச போகிறோம். ப்ரானிக் ஹீலிங்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அது வந்து ஒர்க் ஆகுமா, அது வந்து ரியலாக ஒர்க் ஆகுமா, அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ தான் அந்த கோர்ஸ் பண்ணேன், பேசிக் கோர்ஸ் பண்ணேன். 2 days கோர்ஸ் தான், மார்னிங் டு ஈவினிங். ஓகே, ஸோ 2 daysல என்ன கற்றுக்க முடியும்? ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே வந்து 2 daysல பண்ணுற கோர்ஸ்லாம் எப்பயுமே ஒரு டவுட்டு தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அது உண்மையாக இருக்குமா இல்லை இருக்காதா, ஓகே, அது வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். சும்மா ஒரு பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்களா அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரி தாட் எல்லாருக்குமே இருக்கும், ஈவன் எனக்கும் இருந்துச்சு. ஓகே, ஸோ நான் 2 days கோர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்தே ஐ ஸ்டார்டட் அனலைசிங். அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணி ஸோ எனக்கு ஆன்சர் கிடச்சிது. ஓகே, இது வேலை செய்யுமா செய்யாது அப்படின்றது. ஓகே, ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் நான் கற்றுக்கிட்டதுனால நான் வந்து இப்போ ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஹீலிங் அதர்ஸ். ஓகே, நான் வந்து என்னையும் மற்றவங்களையும் ஹீல் பண்ணது வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ காசுக்காக பண்ண போகிறதில்ல, இது எல்லாமே ஃப்ரீயாக தான் நான் பண்ண போகிறேன். எல்லாருமே நிறைய பேர் ஃப்ரீயாக தான் பண்ணணும். நிறைய பேர் காசுக்கும் பண்ணுறாங்க. பட் ஐ வாண்ட் டு டூ இட் ஃபார் ஃப்ரீ. ஸோ இது வேலை செய்யுமா செய்யாதான்றதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, எப்படி வேலை செய்யும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் இட் வில் ஒர்க். ஓகே, ஆனால் எப்படி வேலை செய்யும், என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இது வேலை செய்யும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வேலை செய்யாதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இது வேலை செய்யணுன்னா ஹீல் பண்ணுறவங்க, ஹீல் பண்ணிக்கிறவங்க, அதாவது பேஷண்ட், 2 பேருமே வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். அவங்க ஸ்பிரிச்சுவலானா சாமி கும்பிட்டுட்டு எப்போ பார்த்தா சாமியை பற்றி இது பண்ணிவிட்டு அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹீலர் வந்து இட்ஸ் பெஸ்ட் இஃப் தே ஆர் லைக் தட். ஓகே, ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்தாங்கன்னா பெட்டராக வேலை செய்யும். பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வந்து அட்லீஸ்ட் அந்த ஒரு ரிலீஜன்லேயும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களே, இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சமாவது கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹீலிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து அப்படி இல்லைனாலும் ஹீலிங் நடக்கும். ஏன்னா ஹியூமன் பாடின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீல் பண்ணுற ஒரு விஷயம் இல்லையா. ஈவன் கேன்சராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீல் பண்ணிக்கும். ஓகே, ஏன் ஹீல் ஆகாமல் நிறைய பேர் நோய் வந்து இது கஷ்டப்படுறாங்க இல்லை இறக்குறாங்கன்னா, தே ஆர் நாட் கிவிங் டைம் டு ஹீல். ஓகே, ஒரு அடிபட்டுருச்சு, இப்போது இங்கே ஒரு கையில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அதை ரெஸ்ட் விட்டால் அதுவே சரியாயிடும். அதுவே வந்து அதுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு கால்சியம் தேவை, அதை வந்து ஒட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து நான் சாப்பிட்ற பொருள்லேருந்து கால்சியம் எடுத்துக்கிட்டு அதை வந்து அந்த இடத்த நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிடும். ஓகே, ஃபஸ்ட்டை விட அதிகமாகவே ஸ்ட்ராங் ஆக்கிடும். ஓகே, மற்ற ஆர்கன்ஸ்லாம் அந்த மாதிரி அது ஃபஸ்ட்டு இந்த விட அதிகமாக ஸ்ட்ராங் ஆகாது. பட் ப்ரீவியஸ் ஸ்டேட்க்கு வர அளவுக்கு அதுக்கெல்லாம் சக்தி இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் நாட் கிவ் பிரேக். அது எப்படின்னா ஃப்ராக்சர் ஆன இடத்துல ரெடி ஆகிறதுக்குள்ளே திருப்பி அந்த இடத்துல அடி வாங்கிட்டே இருந்தோம், இடிச்சிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், அது ஹீலே ஆகாது இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம பேக் டு பேக் அது ஒரு ஆர்கன்ஸையோ இல்லை நம்ம எமோஷனையோ நம்ம பிரெயினையோ திருப்பி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளே செல்ஃபாக. ஓகே, ஸோ அதனால் அது ஹீலே ஆக மாட்டேங்குது. எமோஷ்னலாக இருந்தாலும் சரி, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, அப்படி தான். ஸோ ஹீல் ஆகணும்னா 2 விஷயம் இருக்குது. டெம்ப்ரரி ஹீலிங். ஓகே, இப்போ நான் வந்து என்கிட்ட ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு வச்சுக்கலாம், ஒரு வயிற்று வலின்னு வச்சுக்கலாமே. வயிற்று வலியை நான் சரி பண்ணணும், சரியா. ஸோ இப்போது நான் ஹீலராக என்ன பண்ணுவேன்னா ப்ரானிக்ன்றது பிராணா, அதாவது சுற்றி நம்மளுக்கு பாடிக்குள்ளேயும் வெளியிலையும் பிராணா இருக்குது. ஓகே, பிராணானா லைஃப் ஃபோர்ஸ். ஓகே, லைஃப் எனர்ஜி. ஸோ அது இருக்கிறதுனால தான் நம்ம உயிர் இருக்கோம். செத்து போயிட்டோன்னா பிராணம் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ செத்துட்டோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது வந்து நம்ம பாடிக்குள்ளேயே இருக்குது, வெளியிலே இருக்குது, ஆவரான்னு சொல்லுவாங்க, பாடி வெளியில். ஸோ அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்ம மைண்டு கொஞ்சம் காமாக வச்சுட்டு அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபீல் பண்ணிவிட்டு எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குதுன்னு செக் பண்ண முடியும். ஓகே, அவங்க சொல்லிக் கொடுத்த இதை படி நான் சொல்கிறேன். ஸோ எந்த இடத்துக்கு வந்து நம்ம எனர்ஜி கம்மியாக இருக்குது, எந்த இடத்துக்கு எனர்ஜியை தேவைப்படுது, அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு எனர்ஜியை கொடுக்குற மாதிரி we have to do some few healing process. ஓகே, ஸோ இதில் என்ன மேட்ருனா, இதை வந்து இப்போ நான் வந்து அதை பண்ணுறேன், ஒரு 4 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேரில் 3 பேர் நம்பவே மாட்டாங்க மேக்ஸிமம். ஓகே, இல்லை 4 பேருமே நம்ப மாட்டாங்க. என்னடா அவன் கையை எப்படி காட்டுறான், இந்த பவர்னு சரியாயிடுமே, அந்த மாதிரி பண்ணுறாங்க, காமெடியாக ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஓகே, ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னா 2 விஷயம் நடக்குது. இன்டென்ஷன், அதாவது ஹீல் பண்ணுறவங்களோட இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். ஹீல் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஃபெய்த் ரொம்ப முக்கியம். ஓகே, இவங்க பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹீல் ஆகும் அப்படின்ற ஃபெய்த் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹீல் ஆகும்.
நான் பண்ணுறது வந்து இவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டே இவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது ஹீல் ஆகும். நான் வந்து எதையாவது நினச்சிட்டே அவங்கள ஹீல் பண்ண மாதிரி ஆக்ஷன் மட்டும் காமிச்சிட்டு இருந்தேன்னா ஆகாது. அவங்க வந்து ஃபைத்தே இல்லாமல் என்னடா இது பூச்சி காட்டுறான், கையெல்லாம் ஆட்டுறான், எதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே அவங்க மைண்டில் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் ஹீல் ஆகாது. ஓகே, ஸோ ஹீல் ஆகிற தன்மை தான் நம்மளுக்குள்ளேயே இருக்கே, அப்புறம் நம்மள எதுக்கு ஒரு பிராணிக் ஹீலர்கிட்ட போகணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கலாம் இல்லையா? கன்ஃபார்மாக இப்போ இப்போ டாக்டர்கிட்டேயும் போகிறோம்ல, எதுக்கு போகிறோம்? ஹீல் அதுவே தான் ஆகும், எதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம்? ஓகே, ஹீல் ஆகும்னாலும் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் நம்ம மைண்டுக்கு இவ்வளோ பவர் இருக்குது, நம்ம மைண்ட் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற பவர் தெரிஞ்சாலும் ஓகே we will not try to do that. ஓகே, இப்போ உங்களாலேயே உங்களை ஹீல் பண்ணிக்க முடியும், எதுவுமே தேவையில்லை. நான் சொல்கிற மாதிரி இந்த ப்ரானிக் ஹீலிங் கூட நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் வந்து உங்களை கூப்பிட்டு அவங்க வந்து உங்களோட பிராணாவை வந்து செக் பண்ணி எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது, என்ன அது என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க வந்து அதை சரி பண்ணுறது, ஹீல் பண்ணுறது, நீங்கள் ஹீல் ஆகிறது, இதெல்லாம் இல்லாமலேயே நீங்களேவும் ஹீல் பண்ணிக்க முடியும். ஆனால் ஏன் பிராணிக் ஹீலிங் பண்ணுறது வந்து பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்குமே எது நல்லதுன்னு தெரியும், ஆனால் செய்ய மாட்டோம். ஓகே, ஒருத்தர் புஷ் பண்ணாமல் நம்ம எந்த விஷயமே செய்ய மாட்டோம். ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுல இருக்கட்டும், நல்ல ஃபுட்டு சாப்பிட்றதுல இருக்கட்டும், ஓகே, நல்ல விஷயத்த கேட்குறது பார்க்குறது எதாவது வேணா இருக்கட்டும், நல்லது அப்படின்னு வந்துச்சுனாலே வேற ஒருத்தரோட புஷ் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. ஓகே, ஆனால் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு எப்பவுமே மெடிடேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஆள், எப்பவுமே மெடிடேஷன் பண்ணுற ஆள், மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும், உங்களால் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், வெளி உலகத்துக்கு பண்ணாமல் உங்களுக்குன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களை நீங்களே ஹீல் பண்ணலாம். யூ டோன்ட் நீட் அ பிராணிக் ஹீலர் ஆர் டாக்டர் எனி ஒன். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் சிட் அண்ட் திங்க் அண்ட் சாரி இட் அவுட். ஓகே, ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும் உங்கள் பாடியில் இருக்க எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும். ஆனால் நம்ம மைண்ட் அப்படி கிடையாது. ஓகே, வி ஆர் நாட் லைக் மாங்க்ஸ். ஓகே, ஈவன் அப்படி மாங்காக இருந்தால் கூட இல்லை, ஈவன் யார் ராமகிருஷ்ணர் பரமஹம்சர் வந்து த்ரோட் கேன்சரில் தான் செத்தார். ஓகே, அவங்களாம் வந்து எப்போவுமே மெடிடேஷன் பண்ணாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணால் தான். இருந்தாலும் அவரால் ஏன் அவரை க்யூர் பண்ணிக்க முடியல அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அந்த மாதிரி அவங்க அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரதுக்கு முன்னாடியே பாடியை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ரொம்ப ஓவராக அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா கார்மிக் ரியாக்ஷன், அதாவது போன ஜென்மத்தில் பண்ணது இந்த ஜென்மத்தில் நீ இதை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு வர்றது. ஓகே, பட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கிறதுனால தே வில் நாட் ஃபீல் த பெயின். ஓகே, அவங்களால அந்தளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டாங்க. ப்ளஸ் அந்த டைமில் வந்து ஸோ ஹீலிங் நடக்கலைன்னா அவரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ராமகிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் ஹீ டேக்ஸ் த பெயின் ஆஃப் அதர்ஸ். ஓகே, யாருக்கு பெயின் இருந்தாலும் அதை வந்து பார்க்கும்போது இவர் எடுத்துப்பாராம். ஓகே, ஸோ அதனால் வந்து இவரோட செல்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகி அதனாலேயே தான் இவருக்கு கேன்சர் வந்தது, அதனால தான் அவர் அஃபெக்ட் ஆனார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் அப்பார்ட், அந்த சப்ஜெக்ட் தோட்டனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஹீல் ஆகணும்னா நம்ம நம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஓகே, ஹீல் பண்ணுறவங்கள நம்ம நம்பணும். ஓகே, இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் லேட்டஸ்ட்டாக அனுபவித்த ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஹெர்னியா சர்ஜரி பண்ண ஒரு 3 months முன்னாடி. ஓகே, ரொம்ப பேனிக் ஆகிட்டேன் நான். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப 3-4 வருஷமாகவே, மோர் தென் 4 years. பட் எனக்கு டெத்துனா பயம் இல்லை, எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, லைஃப்பில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான் தெரியும். இருந்தாலும் நான் இப்போதைக்கு இருக்கிற வேர்ல்ட்லி லைஃப்பை இது அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. அதாவது நான் மார்ஷியல் ஆர்டிஸ்ட், இது பண்ண என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது எனக்கும் பிடிக்கும், மற்றவங்களும் பிடிக்கும் என்னோடய பர்ஃபார்மன்ஸ். பட் இப்போ நான் சர்ஜரி பண்ணிட்டா என்னால் அதை பண்ண முடியுமா முடியாது, அந்த ஒரே ஒரு பயம் வந்து அதிகமாகிடுச்சு. எனக்கு பேனிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, டாக்டர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிவிட்டு அந்த சர்ஜரி பண்ணுற வரைக்கும், பண்ணதுக்கு அப்புறமாவும் டார்ச்சர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து ரொம்ப பேனிக்காக இல்லை ஒரு ஃபெய்த் இல்லாமல், அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து ப்ரீவியஸ்லி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டாக்டர்ஸ் கிட்ட. ஸோ அதனால் இதுவும் வந்து ஃபெய்த்தை இல்லாமல் நான் இறங்கிட்டேன். ஸோ அதோட எஃபெக்ட் வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறமும் நான் ஸ்டில் ஐ வாஸ் ஃபீலிங் டூ மச் பெயின் அண்ட் எவ்ரி திங், ஸ்ட்ரெஸ் எல்லாம். ஸோ இது எதனால் வந்ததுன்னா ஃபெய்த் இல்லாமல் நான் இறங்கினதுனால. ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ப்ரானிக் ஹீலிங்கில் இறங்குறீங்க, யாராவது ஒருத்தங்க உங்களுக்கு ப்ரானிக் ஹீலிங் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பி போய் உட்காருங்க. உண்மையாகவே இல்லாமையே கூட இருக்கலாங்க. இது நான் சொல்கிறது என்னென்னா 2 விஷயம் இருக்குது. ப்ராணாவை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அது ஒரு டைப்.
இன்னொன்று வந்து சைக்கலாஜிக்கலி ஹீலிங். ஓகே, அதான் நான் சொன்னேன்ல, வாட் யூ திங்க் யூ ஷல் பிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீ என்ன திங்க் பண்ணுறியோ அதுவாக நீ மாறுவ அப்படின்னு. ஸோ நான் க்யூர் பண்ணுறேன், என்னை வந்து ஹீல் பண்ணிக்கிறேன்னு நினச்சேன்னா நீ ஹீல் ஆகிடுவேன் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, இது மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஹீலர்கிட்ட போகல அப்படின்னா வி வில் நாட் டூ தட். அந்த என்னோடய செல்ஃப் டாக்கே என்கிட்ட வராது அந்த இடத்துல. அந்த மாதிரி ஹீல் பண்ணணும் என்னன்ற தாட்டே வந்து எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வராது. காலையில் ஏந்தோன்னு வேலைக்கு போனால் பிரச்சனை இருக்கும். அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு டிராஃபிக்கில் போய் சேரதே பெரிய விஷயமா இருக்கும். சாப்பிட்டோன்னே தூங்கிடுவோம். இதில் நம்மளோட பற்றி என்ன தாட்டே வராது. ஓகே, அப்புறம் நீ உன்னை ஹீல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம். ஓகே, மேபி ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம், அடுத்த நாள் விட்டுருவோம். ஆனால் இப்போ ஒரு ஹீலர்கிட்ட போகணும் அப்படின்னு போயிட்டோன்னா அவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கும் போதே வி வில் ஸ்டார்ட் திங்கிங், ஓகே என்னை ஹீல் பண்ணுறாங்க, என்னை ஹீல் ஆகுது, நான் ஹீல் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்களா. அந்த தாட் இஸ் ஒன்லி கோயிங் டு ஹீல் யூ. ஓகே, அதர் சைடை கூட விட்டுருங்க, நீங்கள் ஹீலர் சைடை கூட விட்டுருங்க. ஓகே, அவங்க ஹீல் பண்ணுறதுனால ஹீல் ஆகுதுன்றத விட நீங்கள் திங்க் பண்ணுறீங்கல்ல அவங்க என்னை ஹீல் பண்ணுறாங்கன்னு, அதனால தான் நீங்கள் ஹீல் ஆகுறீங்க. ஓகே, இட்ஸ் த மெயின் சைட் இஸ் பை த பேஷண்ட். அவங்க தான் ஹீல் பண்ணிக்கிறாங்க, டாக்டர்ஸ் ஹீல் பண்ணுறதில்ல. இந்த ப்ரானிக் ஹீலிங் இல்லாமல் எல்லா ஹீலிங்கும் அப்படி தான். ஆப்ரேஷன் பண்ணுறவங்களே எல்லாமே டாக்டர்ஸ் நாட் டூயிங் எனிதிங் மச். ஓகே, பேஷண்ட் இஸ் டூயிங். ஓகே, அவங்க தான் அவங்கள ஹீல் பண்ணிக்கிறாங்க, அவங்க தான் அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து மேபி நான் சொன்ன மாதிரி தான் ஃபியராலேயே பாடியை கெடுத்துட்டு செத்து போனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஏதாவது ஒரு வியாதி வந்துச்சு சொன்னோன்னா அதில் பயந்து அந்த வியாதி வந்து அதிகம் பண்ணிப்போம். ஃபெய்த்தே அங்கே போயிடும். ஸோ அதனால தான் சீக்கிரமாக நிறைய பேர் இறந்து போடுது. நோய் வந்தாலும் ஓகே, ஸோ இது நம்மளால் க்யூர் பண்ணிக்க முடியும். ரெண்டு விஷயம் நினைக்கணும். ஓகே, ஒன்று வந்து இட்ஸ் அ காமன். ஓகே, லைஃப்பில் வந்து இது ஒரு காமனான ஒரு விஷயம். நோய் வர்றதும் காமன் தான். புத்தா கதையை கேட்காம நம்ம யாருமே வளர்ந்ததில்லை. சின்ன வயசில் ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்க புத்தரோட கதையை. ஸோ அவர் அப்பத்துலேருந்து வந்து நம்மளுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகே, டெத்து இஸ் காமன். ஓகே, இட்ஸ் கோயின் டு ஹேப்பன் எனிவே. டிசீஸ் இட்ஸ் கோயின் டு ஹேப்பன் எனிவே. ஓகே, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கலாம். எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டாலும் டிசீஸ் வராதுன்னு சொல்ல முடியாது, வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, ஹெல்த்தியாக வச்சுக்க வேண்டியது தான் நம்ம பொறுப்பு. அப்படி ஹெல்த்தியாக இருந்தும் ஏதாவது ஒரு நோய் வருதுன்னா இட்ஸ் நாட் ஃப்ரம் திஸ் லைஃப் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் த பாஸ்ட் லைஃப். ஓகே, இட்ஸ் கர்மா. ஸோ நம்ம எதாவது பண்ணிட்டோம், அதனால தான் வருது. ஓகே, காசு இல்லாமல் எஃபெக்ட் இருக்காது. ஓகே, ஏதோ பண்ணோம், அதுக்கு தான் இது வந்துச்சு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்மளால தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குதுன்றதை எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போயே வி வில் நாட் சஃபர். ஓகே, வாட் எவர் ஹேப்பன்ஸ், எவ்வளோ வேணால் எவ்வளோ பிரச்சனை வேணாட்டும், வில் நாட் சஃபர். இட் வில் பெயின். பாடி வில் ஃபீல் த பெயின், பட் யுவர் மைண்ட் வில் நாட் ஃபீல் த பெயின். யுவர் சோல் வில் நாட் ஃபீல் த பெயின். ஓகே, அதை எடுத்துக்காது அவ்வளோவா. ஓகே, ஸோ chronic healing will work if you have faith. I mean, the patient should have the faith and healer should have the intention. இன்னொரு முக்கியமான விஷயம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில், ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்மா எப்படி வருதுன்னா ஃப்ரம் நம்ம எப்பவுமே கர்மா பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனால் அதோட இன்டென்ஷன் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அதோட இன்டென்ஷன். இப்போ நான் வந்து சும்மா ஒருத்தருக்கு தர்மம் பண்ணுறேன், நான் எங்கே போனாலும் தர்மம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த சில அரசியல்வாதிங்க எல்லாம் சில பேர் வந்து பெரிய ஆள் ஆகணும் ஏரியாலன்றதுக்காக வந்து அவங்க சும்மாவே தர்மம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட இன்டென்ஷன் என்ன? பப்ளிசிட்டி. ஓகே, தட் இஸ் நாட் ப்ராப்பர் இன்டென்ஷன், கரெக்ட் இன்டென்ஷன். ஓகே, பட் யாருக்குமே தெரியாமல் நிறைய பேருக்கு தானம் பண்ணுறது, அவங்க சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தெல் பி நோ இன்டென்ஷன். இதை போய் நான் 4 பேருக்கு சொல்லணுன்றதே தப்பான இன்டென்ஷன் தான். ஓகே, ஸோ அவங்க வந்து அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களும் நம்மளும் ஒன்று தான் நினச்சி கொடுக்கணும். ஓகே, அவங்க கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு இது அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தா அவங்களுக்கு வந்து நிம்மதியாக அவங்க வயிறுக்கு நல்லாயிருக்கும், பாடிக்கு நல்லது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடு இது பண்ணலாம், இல்லை வேற படிக்க வைக்கிறதோ எல்லாம் ஒரு ஹெல்ப். பட் வித் இன்டென்ஷன். வாட் இன்டென்ஷன் யூ ஹேவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் ஹீலிங்கில். ஹீல் பண்ணுறவங்க என்ன இன்டென்ஷனில் ஹீல் பண்ணுறாங்க. ஓகே, இதை ஹீல் பண்ணால் எனக்கு வந்து 5,000 rupees கொடுக்க போகிறாங்க, 2,000 rupees கொடுக்க போகிறாங்கன்றத மைண்டில் வச்சுட்டு பண்ணாங்கன்னா they cannot heal. But still, if the patient have the faith, they will get healed. ஓகே, அதுதான் ஒரு மிராக்கிள். இதில் யாரோட பார்ட் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட பார்ட் தான் முக்கியம். ஓகே, நாட் ஹீலர்ஸ் பார்ட். You just have to sit with the healers to make you committed in that healing process. அதுதான். ஓகே, உங்களால் உட்காந்து நீங்களே வந்து தாட்லேயே ஹீல் பண்ண முடியும் அப்படின்னா you can do it. ஓகே, யூ ஜஸ்ட் இமேஜின்ல விஷுவலைசேஷனில் நடக்காத விஷயமே கிடையாது.
okay, it will happen, but how much focus you have in that thought, that's very important. Okay, ஸோ அதுக்கு தான் வந்து அதுதான் இப்போ மெடிடேஷன்லாம் பண்ணுறவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு மைண்ட் ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சவங்களால் செல்ஃப் ஹீலிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அது மாதிரி நம்மளால் மெடிடேஷனில் ஒரு 2 நிமிஷம் உட்கார முடியல, 3 நிமிஷம் உட்காரத்துக்குள்ளே பல தாட்லாம் வருது. ஓகே, டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்குதுன்னா we cannot heal ourselves first. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களையும் ஹீல் பண்ண முடியாது. ஏன்னா ஹீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது if I get a different thought, no, it's difficult to heal. But at the same time, the patience, நான் தப்பு பண்ணாலும் ஓகே, என்னோடய ஃபோக்கஸ் கரெக்டாக 100% இல்லைன்னாலும், if the patient have 100% faith, அந்த ஹீலிங் நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன், உனக்கு ஹீல் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணுறேன்னா, இஃப் ஹீ பிலீவ்ஸ் தட் இவர் வந்து என்னை ஹீல் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஹீல் ஆகிற மாதிரியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இமேஜின் பண்ணிகிட்டே இருந்தால் he will கன்ஃபார்மாக he will get healed. ஓகே, தட் இஸ் த இட்ஸ் சைக்கலாஜிக்கல்னு சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா விஷுவலைசேஷன்றதுலாம் வந்து இட்ஸ் நாட் சைக்கலாஜிக்கல் மட்டும் சொல்ல முடியாது, இட்ஸ் ஆல்சோ விஷுவலைசேஷன். ஓகே, சரி, மீன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன்னா இது ஸ்பிரிட் ஷுட் கனெக்ட் இன் த தாட், அதான் விஷுவலைசேஷன். சும்மா சைக்கலாஜிக்கலாக நான் இப்படி திட் பண்ண மட்டும் கிடையாது. இட் ஷுட் மிக்ஸ் அப் வித் சப்கான்ஷியஸ் மைண்ட். சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலயமா நீங்கள் அதை டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணி விஷுவலைசேஷன் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும். ஓகே, ஸோ இதுலேருந்து we can understand that pranic healing will help. ஓகே, it will work. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம எந்த ஹீலிங் போனாலுமே அது வேலை செய்யுன்றது எப்படி வேலை செய்யுதுன்னா, பிகாஸ் ஆஃப் த பேஷன்ஸ் ஃபெய்த், அது இல்லாமல் வேலை செய்யாது. ஓகே, ஸோ இதில் பிரானிக் ஹீலிங்கில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, there's no சைடு எஃபெக்ட். ஓகே, ஹீல் ஆகலைனாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது. ஓகே, ஆனால் டாக்டர்ஸ் கிட்டே நம்ம இங்கிலீஷ் மெடிசின் பண்ணும்போது டெஃபினெட்லி 100% சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகே, மேபி we will get healed, but we may get some other side effect or the disease will come back again. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ பிரானிக் ஹீலிங் வில் ஒர்க் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, யாராவது பிரானிக் ஹீல் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் போய் கற்றுக்கோங்க. ஆக்சுவலி ஹீல் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எவ்ரிபடி கேன் ஸ்டார்ட் லேர்னிங் இட். எல்லாருமே இந்த கோர்ஸ், நான் வந்து கோர்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்குலாம் சொல்ல, ஏன்னா ஐம் நாட் டூயிங் த கோர்ஸ், ஐம் நாட் டீச்சிங். ஆன்லைனில் போய் ப்ரானிக் ஹீலிங் கோர்ஸ்னு போட்டிங்கன்னா இருக்கும், எல்லா இடத்துலையுமே கனெக்ட் பண்ணுறாங்க. நம்பிக்கையாக போய் அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, மேபி அதில் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு 10 பேர் அட்டென்ட் பண்ணுறாங்கன்னா அதில் சில பேர் டவுட்லாம் இருக்கும். என்னடா இது கதை ஓட்டுறாங்க, என்னடா பில்டா விட்றியான்ற மாதிரிலாம் மைண்டில் ஓடும். பட் ஸ்டில் நான் சொன்ன மாதிரி, இஃப் யூ ஆர் லிட்டில் பிட் அட்லீஸ்ட் ஸ்பிரிச்சுவல், யூ வில் பிலீவ் இட் பிகாஸ் இட் வில் ஒர்க். ஓகே, பிகாஸ் இது எல்லாமே spiritually and psychologically both perception it works. Okay, so I'm going to start healing whoever I know, the people I know. So எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா, நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்கிட்ட வாங்க. ஓகே, I also want to practice. It's not practice, I want to heal. I want to heal myself and others. எனக்கு என்னையும் ஹீல் பண்ணிக்கணும், மற்றவங்களையும் ஹீல் பண்ணணும். ஓகே, இந்த கோர்ஸ் பண்ணதுலேருந்து எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது இதுதான் மெயினாக. எனக்கு ஏன் இவ்வளோ நான் கஷ்டப்படுறேன், இந்த சர்ஜரிக்கு அப்புறம் இவ்வளோ ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் ஃபாலோ பண்ணுறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், லைஃப்னா என்னன்னு தெரியும், பெயின்னா என்னன்னு தெரியும், டெத்னா என்னன்னு தெரியும், பட் ஸ்டில் வை ஐம் கெட்டிங் டூ மச் பெயின் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. இது நான் 3 மாதம் ஆச்சு சர்ஜரி பண்ணி. ஓகே, ஆனால் இந்த கோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை தாட் ப்ராசஸ். ஓகே, எனக்கு ஹீல் ஆகாது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, ஏதோ சர்ஜரி சரியா இல்லைன்றது மாதிரிலாம் நானே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நிறைய மென்டலி. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அவர் மென்டல் தாட். ஓகே, எப்படி நம்ம திங்க் பண்ணுறது. ஸோ இப்போ கோர்ஸ் பண்ண 2 நாள்லேருந்தே நான் வந்து ஐ வாஸ் ஸ்டார்டட் திங்கிங். ஸோ இட்ஸ் நத்திங், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை தாட். என்னோடய தாட்டால் தான் இது இவ்வளோ பெயினாக இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் கொடுக்குது, இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு வருது தேவையில்லாமல். டாக்டரையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் தேவையில்லாமல். ஸோ I'm going to heal myself first by thought. Maybe I will do some action from the pranic healing I learned. Okay, but it's going to happen because of my thought, obviously. But actions are very important. ஹீல் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது, ஓகே, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏன்றது நீங்கள் பண்ணி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா
எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி. ஓகே, அதாவது ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போது மெடிடேஷன் பண்ணும்போது மெடிடேஷன் எல்லாருக்கும் வராது. என்ன சொல்லுவாங்க, ஓம் சாண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஒரு இமேஜை பார்த்துட்டு அதை விஷுவலைஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா மணி அது என்ன மாலா இருக்கும் இல்லையா, ஜப மாலா, அதை வச்சுட்டு மந்திரா சொல்லிகிட்டே இது பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளால் அது மாதிரி ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் மெடிடேஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஆக்ஷன்ஸ், இந்த ப்ரானிக் ஹீலிங்கில் பண்ணுற ஆக்ஷன்ஸ் வந்து இட்ஸ் எ சப்போர்ட்டிவ் திங். ஓகே, வித்தவுட் ஆக்ஷன் ஆல்சோ யூ கேன் ஹீல் த அதர் பர்சன், யூ கேன் ஹீல் யுவர் செல்ஃப், பட் வித் ஆக்ஷன் இட் வில் கிவ் யூ மோர் ஃபோக்கஸ் ஆன் ஹீலிங். ஓகே, ஸோ மை அட்வைஸ் இஸ் லேர்ன் ஹீலிங், ஹீல் யுவர் செல்ஃப், ஹீல் அதர்ஸ். ஓகே, இல்லை உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை, காசு பே பண்ண முடியாதுன்னா அட்லீஸ்ட் யூ ட்ரை டு ஹீல். உங்களோட ப்ராப்ளம் எதாவது இருக்குன்னா, யாருக்கு ப்ரானிக் ஹீலிங் தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்கன்னா போய் ட்ரை பண்ணுங்கள், ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி யாராவது ஃப்ரீயாக பண்ணுறவங்களாம் பண்ணிக்கோங்க. ஓகே, காசு பே பண்ணி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ டோன்ட் ரெக்கமெண்ட். பிகாஸ் அதில் இன்டென்ஷன் வந்து மணியும் ஒரு இன்டென்ஷனாக இருக்குது. மேபி they may have some reason like we have to run this place and அதெல்லாம். ஓகே, பட் ஸ்டில் I don't know that அப்படின்னு தெரில எனக்கு. ஓகே, பாருங்கள், ஹீல் ஃப்ரீயாக. உங்களுக்கு உண்மையான காசு இருக்குன்னா சத்தியமாக நீங்கள் காசு கொடுக்குறதுல தப்பு கிடையாது. ஓகே, ஏன்னா someone is healing you. காசு இல்லாதவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், காசு கொடுக்காம நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுங்கள். காசு இருக்குன்னா, இப்போ டாக்டருக்கு போய் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா கத்தியை போட்டு கிழிச்சு உள்ளே இருக்கிறதா எடுத்து நோண்டி உங்களுக்கு ஒரு அயன் ராடியோ மெஷியோ வச்சு ஸ்க்ரூ பண்ணி இவ்வளோ பண்ணுறாங்க, அஃபெக்ட் பண்ணி தான் உங்களை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து யூ கேன் பிளைண்ட்லி பேயிங் லைக் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ். இவங்க வந்து உங்களை தொடாமல் குட் இன்டென்ஷனில் உங்களை ஹீல் பண்ணுறாங்க. யூ கேன் கிவ் தம் மணி. இல்லை உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இவங்க எதுவும் கேட்ட போகிறதில்ல. ஓகே, ப்ரானிக் ஹீலிங் பண்ணுறவங்க ஐ எம் நாட் கோயிங் டு ஆஸ்க் மணி இஃப் ஐ ஸ்டார்ட் ஹீலிங். ஓகே, டெஃபினெட்லி. ஓகே, ஸோ காசு கொடுக்குறது தப்பு இல்லை. உங்கள்கிட்ட காசு இருந்துன்னா கண்டிப்பாக கொடுங்க. உங்களால் முடியாது, காசு கொடுக்க முடியலன்னா ஃபைன்ஸ் who can heal you for free. ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ எதுவுமே தப்பு இல்லை. அவங்க காசு வாங்குறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஓகே, நீங்களாக கொடுக்கணும். உங்கள்கிட்ட கொடுக்க முடியும்னா யூ ஹேவ் டு கிவ் இட் பை யுவர் செல்ஃப், பிகாஸ் someone is doing good thing for you, right? உங்களாலையும் பண்ணிக்க முடியும், அது காசே இல்லாமல் உங்களால் பண்ணிக்க முடியும், பட் யூ வில் நாட் டூ இட். நானும் கூட பல வருஷமாக நானும் நினச்சிட்டே இருப்பேன், எனக்கு எதாக இருந்தாலும் ஐ கேன் ஹீல். ஓகே, அந்த கான்செப்ட் எனக்கு தெரியும். ஐ நெவர் ட்ரை டு ஹீல் மை செல்ஃப். ஐ வாஸ் ஹர்ட்டிங் மை செல்ஃப் ஓன்லி பை தாட். இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ தான் எனக்கு நிறைய விஷயம் புரியுது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். இன்டென்ஷன் அண்ட் த ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த பாசிட்டிவ் தாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஃபெய்த் இஸ் பாசிட்டிவ் தாட் இல்லை. எனக்கு ஹீல் ஆகுன்ற ஃபெய்த்து இட்ஸ் அ பாசிட்டிவ் தாட். எனக்கு ஹீல் ஆகாது, எனக்கு இது மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்குமோ அப்படிலாம் திங்க் பண்ணது நெகட்டிவ் தாட். தட்ஸ் நெகட்டிவ் தாட் ஒன்லி இஸ் அஃபெக்டிங் எவ்ரிபடி, மோஸ்ட் ஆஃப் அஸ். ஓகே, so pranic healing is good. Try to get healed by others or you learn and heal others. Okay, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.